என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலே வெளிப்படையாகவே பேசிவிடலாம். என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமாக கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ வாழ்க்கையில் இப்பொழுது வறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதை பார்த்தாலும் அது உனக்கு தேவையில்லாதது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், தனிமையாக இருந்தால் போதும், மன நிம்மதியோடு இருந்தால் போதும் என்ற மனநிலையோடுதான் என் பிள்ளையே நீ இப்பொழுது வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படிப்பட்டது. உன்னால் அதனை எல்லாம் மறக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது? நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நீயாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஏன் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையை உன்னிடத்திலே கொண்டு வராமல் நீயாகவே தேங்கி நின்று கொண்டிருக்கிறாய். அன்பிற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது. என் தங்கமே, அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டிய அன்பானது எவ்வளவு பெரியது! இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீயாகவே நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி அள்ளி கொட்டியது. உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடித்து விட முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தியது. அன்று உன்னிடத்திலே அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது. எப்பொழுதுமே உன்னிடத்திலே சிரிப்பை தவிர வேறு எதையும் காணக்கூடாது, உன்னை என்றுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உன் மீது காட்டிய அக்கறையை எல்லாம் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு இன்னமும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேண்டும். அவர்கள் இல்லாத நாட்களை நீ ஏங்கி தவிப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் மட்டும்தான் அவை உனக்கு நீடித்தது. இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த உறவு உனக்கு தந்த காயமானது எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதிற்குள் தேங்கி கிடக்கிறது தெரியுமா? அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை, நீ மட்டுமே உலகம் என்று உன்னை விரும்பிய அந்த உறவானது இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது. அன்று உன்னை மிகவும் நெருங்கி வந்து நேசித்தது எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் செல்கின்றது. உன்னை பார்த்து அன்று சிரித்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் கொள்கிறது. அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கிவிட்டு சென்று விட்டது. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லிவிட்டுத்தான் சென்றது. உன்னால் அதையெல்லாம் தாங்க முடியாததாக இருக்கிறதல்லவா? எத்தனை அன்பினை நாம் காட்டினாலும் முதலில் நமக்கு பிடிக்காமல் போனது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய நிலை என்று நினைக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு கொண்டு சென்று விட்டது. இப்பொழுது இவையெல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற அளவிற்கு தன்னந்தனி காட்டிற்குள்ளே கட்டவிழ்த்து விட்டு சென்றது போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் பிள்ளையே நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு செல்லமே, எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லாத பொழுது இந்த மனிதர்களை நீ நம்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? அன்பனை உனக்கு யார் காட்டினாலும், யார் உன்னிடத்தில் எத்தனையோ பாசத்தோடு பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு சிறு விஷயம் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிய செய்து விட்டது. இதை பற்றியும் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இது நம் வாழ்க்கை அல்லவா என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த நேரத்தில்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சுயமரியாதையையும் உன்னுடைய நிம்மதியையும்
நீ இழந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் நீ உன்னுடைய தொடர்பு வேண்டாம் என்று துண்டித்து விட்டார்கள். என் தங்கமே, என்னதான் நீ முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவமானது அங்கே இனி இருக்கப் போவது இல்லை. தன்னுடைய மனதை கல்லாக்கிவிட்டு உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள். என் செல்லமே, இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அன்புக்காக ஏங்குகின்ற இந்த ஒரு இதயம் அனாதையாகத்தான் இருக்கும் என்று என் பிள்ளை நீயாகவே நினைக்கத் தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, அப்பன் சொல்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்பதையெல்லாம் நீ ஒரு முறை சிந்தித்துப் பார். என் தங்கமே, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னை போலவே இன்னொருவர் ஏமாறுவதற்கு அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதும் அவ்வளவு உண்மை. என் செல்லமே, இதிலிருந்து நீ எப்படியோ தப்பித்து கொண்டாய் என்பதை உன் மனதில் நீ தெளிவாக புரிய வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டோமே, நமக்கான சரியான பாதை எது, தவறான பாதை எது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ நன்றியுணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தது. இன்று நினைத்து அதை வருத்தப்படுவதை விட்டு எப்பொழுது அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டாய் என்று நீ மனதார சந்தோஷப்பட வேண்டும். என் தங்கமே, நீ ஒரு முறை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக ஒருபோதும் இருந்து விடாது. ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை. அப்பன் உனக்கு 2 விதமான மனநிலையை உன்னிடத்திலே சொல்கின்றேன். இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் உன்னுடைய நிலைமை வேறுதான். ஆனால் இன்னொன்று, உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிதளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு. என் செல்லமே, முதலில் அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால், தவறு உன் பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த உறவை நீ தேடிச் செல்ல வேண்டியது அவசியமாகும். நீயாகவே அவர்களை தேடிச் சென்று அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிய வைப்பதும் உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பினை ஏற்பதும் உன்னுடைய பொறுப்பாகும். நிச்சயமாக அதை நீ செய்துதான் ஆக வேண்டும். அதே சமயத்தில் உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்களானால் நிச்சயமாக என் குழந்தையே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பொழுதுமே உன் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும். உன்னிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் அன்பினை காட்டினார்கள். அது பணமாகவோ பொருளாகவோ அல்லது உன்னுடைய தோற்றத்திற்காகவோ எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் தங்கமே, மனித மனமானது பச்சோந்தி போன்றது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும். அவர்கள் அந்த நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே சமயத்தில் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள், உன்னை எத்தனை நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை எல்லாம் பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறொன்றின் மீது திரும்பி சென்றுவிடும். இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்றின் மீது அவர்களின் கவனமானது சென்றுவிடும். இது போன்ற குணநலன்களை எல்லாம் கொண்டவர்கள் நிறைய பேர் இன்னும் இந்த பூமியில் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
இது போன்ற ஒருவரிடம் நீ சிக்கிக்கொண்டாய் என்பதை மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுதே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதுவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நான் இப்பொழுது தப்பித்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். என் செல்லமே, நமக்கு தப்பிப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைத்து விட்டது. இல்லையென்றால் பெரிதளவில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இப்போது வந்திருக்கும் அல்லவா? நீ சுயமரியாதையோடு தன்னம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் நீ காயம் பட்டிருக்கலாம், அவமானங்களை சந்தித்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் உனக்கான வைராக்கியத்தை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அதிலிருந்து நீ நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதையெல்லாம் நினைத்து காயப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை நீயே முடக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. என் செல்லமே, நீ இப்பொழுது அதிலிருந்து தப்பித்திருக்கிறாய். வாழ்க்கையில் அகல பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையிலிருந்து எப்படியோ நீ வெளியே வந்து விட்டாய் என்பதை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, ஒருவரிடத்தில் காரணங்களை சொல்லாமல் ஒருவரை ஒதுக்கி வைப்பது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய தவறாகும். அது போன்ற உறவுகளை ஒருபோதும் உன் அருகில் நீ சேர்த்து விடக்கூடாது. எந்த வாய் நீ இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொன்னதோ, அதே வாய் நீ இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் உண்மையான அன்பு என்ற ஒன்று ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத செயல்களுக்காக என் தங்கமே, உன்னுடைய பொன்னான மனதை நீ புண்படுத்தி கொள்ளக்கூடாது. உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது. உன்னை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து இன்னும் சிலர் இருக்கிறார்கள். நீ தவறாக எதையாவது செய்து இதையெல்லாம் கெடுத்து விடாதே. எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். உன்னை சார்ந்து இருக்கிறவர்களும் முன்னேற வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் கஷ்டப்பட்டு மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி விடாதே. உன்னை நம்பியவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா? தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும். இந்த அப்பனுடைய வாக்கு உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா?
அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்து விட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே. என் செல்லமே, அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள்.
தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும். உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து
என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு
போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.